பிரச்சனை ஆகி போச்சுன்னா நம்ம ஒரு தரகரை வச்சு பேசணும்னு வச்சுங்க. ஒரு திருமணமான ஒரு தரகர்கிட்ட போய் ஒரு பொண்ணு போட்டோமா ஜாதகம் அது மாதிரி தரகர் வேலை செய்யக்கூடியது கமிஷன் அடிப்படை வேலைக்கெல்லாம் முதல்ல ஒரு ஜாதகத்தில் அவங்களாம் பாதிக்கப்பட்டு தான் இந்த வேலையில் அவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பண்புக்கும் பிறருக்கு நல்வார்த்தைகளை பேசக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வளர்த்தா நியாயமானவராகவும் நேர்மையாகவும் அவர் எல்லாரும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக குரு இருக்கிறவங்க அந்த மாதிரி தன்மையோடு இருப்பாங்க வச்சுக்கல. அதாவது குருவோட தன்மைன்னு வச்சுக்கல. அதை குரு பிறருக்கு உபதேசம் பண்ணுவதையும் நல்ல விதத்தில் பண்ணுவார். அவங்களோட ஆலோசனைகள் பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவோட சொல்ல கேட்டாலும் கோடி நன்மை கொடுங்க. ஏன்னா குரு நல்லதை மட்டும் தான் சொல்லுவார், நல்லதை மட்டும் தான் செய்வார், கெட்டதை போதிக்க மாட்டார். அதனாலதான் ஆசிரியர் என்பது குருஸ்தானத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க. நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறவர் அவர் எல்லா மாணவருக்கும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்தந்த மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஏன்னா எல்லா மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கிறேன். இதே நீங்க குருவோட தன்மை நல் பண்புக்கும் நல் ஒழுக்கத்துக்கும் ஒரு ஜாதகத்துக்கு குரு வச்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் போதுங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆசையை சொல்லக்கூடியதும் அதே மாதிரி நமக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன், ஆசைக்கு காரகன், மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தான். சுக்கிரன் இருந்தால் தான் அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கு. சுக்கிரனா யாரு? பெண். நமக்கு வரக்கூடிய மனைவி கலஸ்திரம். ஒரு ஆணுக்கு வரக்கூடிய கலஸ்திரம் தான் சுக்கிரன். அந்த மாதிரி கலஸ்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் தான் ஒரு மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் மன நிறைவும் வீட்டில் லட்சுமி கடாட்சியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னா சுக்கிரன் மட்டும் தான் வருவாருங்க. கடைசியாக ஒரு கிரகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கர்மக்காரகன். ஒருத்தருக்கு நல்ல ஒரு தொழில் ஆரோக்கியமாக தொழில் நிலையில் நல்லா வரணும்னா சனியோட நிலை இருந்தாங்க தொழில் நல்லா வர முடியும். ஏன்னா சனி தாங்க ஒரு கர்மக்காரகன். தொழில் செய்யக்கூடிய கிரகமே தொழிலுக்கு உண்டான கிரகமே சனி நல்லா தான் என்னைக்குமே அவங்க வேலை செய்வதில் சலிக்க மாட்டாங்க, எந்த வேலையும் சலிச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைப்புக்காரகன் சனி தான். இதெல்லாம் இந்த நவக்கோள்கள் பார்த்தா 7 கிழமையில 7 கிரகங்கள் வரும். இந்த 7 கிரகத்தோட ஒரு ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்மைகளை நமக்கு உணர்த்தி கொடுக்கும் ஜாதகத்தை. அதனால இந்த கிரகத்தை வச்சுதான் நம்ம ஜாதகத்தை பலாபலனை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ராகு கேது இருக்குன்னா நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கொடுப்பது, நமக்கு தெரியாத நிகழ்வுலாம் நடப்பதெல்லாம் ராகு கேது தான் காரணம். அது சாயா கிரகங்கள், இருட்டு கிரகங்கள். இந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் உட்காந்துருவோ அந்தந்த வீட்டில் அதோட பலனை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி அந்தந்த பலனை அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையை பிரதிபலிக்கும் ஒன்றாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு கேது கிரகம். அதனால இந்த நவக்கோள்கள் ஒரு ஜாதகத்தில் இடம்பெற்றிருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பது